2010 அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய போது பலரும் முன்வைக்கப்பட்ட கேள்வி தமிழ் தேசியம் யாருக்கானது அப்படின்னா, அப்போ அவர் சொன்னது தமிழ் தேசியம் தமிழர்களுக்கானது. அப்போ இது யாருக்கு ஆபத்தானது என்று கேட்டால், தமிழர்களை, தமிழருடைய உரிமை, தமிழருடைய நலனை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஆபத்தானது என்று தன்னோட வார்த்தையின் மூலிமா பதிலளித்திருந்தார். இன்னைக்கு 15 வருடம் கழித்து அந்த வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகிறது என்பதை காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்குது. 15 வருடம் கழித்து நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது என்கிற உண்மை ஒவ்வொரு தலைவர்களிடமும் கேட்கும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்று வாழ்த்தணும், இல்லை அமைதியாக கடந்து போகணும். அவர்கள் சொல்லக்கூடியது சீமான் ரொம்ப ஆபத்தானவர், அவரை வளர விடவே கூடாது. சீமானுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே ஏமாந்து போகிறாங்க. சீமானுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாம் தேசியத்தை நோக்கி வாக்கு செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு தவறான முன்னுதாரணமாக இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல கணக்கில் பொய்களை அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் மதிமுகவோட முதன்மை செயலாளர்னு சொல்லக்கூடிய துரை வைகோவாக இருக்கட்டும், அதே போல் பேராசிரியர் என்று அழைக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியனாக இருக்கட்டும், முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அம்மா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா, சீமான் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஏன் ஆபத்தானவங்க? அவங்கள நம்ம என்ன பண்ணோம்? அண்ணன் சீமானுடைய கைகளில் விரல் இல்லாமல் எதுவும் துப்பாக்கி குண்டுகள் இருக்கிறதா? இல்லை வாய் இல்லாமல் எதுவும் பீரங்கி குண்டுகள் இருக்கிறதா? இல்லை உடல் முழுவதும் இரத்தமும் சதையும் இல்லாமல் எதுவும் இரும்பு ஆயுதம் போன்று இருக்கிறதா? இல்லை தமிழருடைய உரிமைக்கு யார் போராடினாலும் அவர்கள் ஆபத்தானவர்கள் தான் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல பயங்கரவாத அமைப்பு போல செயல்பட்டு இருக்கிறது, ஆபத்தான வழியில் செயல்பட்டு இருக்கிறது? நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒரு குறை உங்களால் சொல்ல முடியுமா? இளைஞர்களை தவறாக வழி நடத்துது, மக்களை தவறாக வழி நடத்துது, இந்த ஜனநாயக தேர்தல் சக்தியில் அது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது, ஜனநாயகத்தை இங்கே பின்பற்றவில்லைன்னு நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்துல உங்களால் குறை சொல்ல முடியும்? நாம் தமிழர் கட்சியை திட்டமிட்டு முடக்குவதற்கு எத்தனையோ வழிமுறைகளை பின்வாசல் வழியாக பாரதிய ஜனதா கட்சி முயன்றது, எத்தனையோ முறை காங்கிரஸ் கட்சி முயன்றது, திமுக முயன்றது, அதிமுக முயன்றது. நாங்கள் எப்பயாவது கையில் வன்முறையை எடுத்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் பெரிய போராட்ட களத்தை கையில் எடுத்தோமா? கிடையாது. ஜனநாயக முறைப்படி எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வாதத்தை முன்வைத்தோம், நியாயத்தை முன்வைத்தோம். நாம் தமிழர் கட்சி ஜனநாயக வழியில் தான் நடக்கிறது என்கிற உண்மையை மக்களிடத்தில் பொது தளத்தில் எடுத்துரைத்தோம். இதுதான் நாம் தமிழர் கட்சி செய்த பெரிய ஒரு பிழையே. ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஜனநாயக ரீதியில் வரவே கூடாது, நாம் தமிழர் கட்சி மாற்றுப்பாதையை நோக்கி போகணும் என்கிற விதத்தில் தான் நீங்கள் எங்களை தூண்டி விடுறீங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு ஆபத்து. தமிழருடைய உரிமையெல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டாரு, அது உங்களுடைய ஆபத்து. தமிழன் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு, அது இவர்களுக்கு ஆபத்து. எல்லோரும் வாழுவோம் ஆனால் தமிழன் தான் ஆளுவோம்னு சொல்லிட்டாரு, இது இவர்களுக்கு ஆபத்து. தமிழருடைய உரிமையெல்லாம் பறிகொடுத்தது திமுக அதிமுகன்னு சொல்லிட்டாரு, இது இவர்களுக்கு ஆபத்து. தமிழர்களை இவ்வளவு நாள் ஏமாற்றக்கூடியது பாஜக காங்கிரஸ்னு சொல்லிட்டாரு, இது இவர்களுக்கு ஆபத்து. தமிழனுடைய விடுதலை கனவை நசுக்கியது காங்கிரஸ்னு சொல்லிட்டாரு, இது இவர்களுக்கு ஆபத்து. தமிழனுடைய விடுதலை கனவை நசுக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தது பாஜகன்னு சொல்லிட்டாரு, அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமையில எந்த கட்சியுமே உதவவில்லைங்கிற உண்மையை சொல்லிட்டாரு, இது இவர்களுக்கு ஆபத்து. தமிழர்களை வைத்து இவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்கிற உண்மையை சொல்லிட்டாரு, அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் ஊழல் அதிகமாக இருக்குன்னு சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. லஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் மலைகளை விற்று, காடுகளை விற்று, நிலங்களை அழித்து, நீர்நிலைகளை உறிஞ்சி எல்லாத்தையும் அழித்து கொண்டு மக்கள் வாழ முடியாத பூமியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழகத்தையே கொன்றொழித்த வரலாறை பேசுகிறார், அது இவர்களுக்கு ஆபத்து. மற்ற கட்சிகளை போல மக்களை ஏமாற்றுவதற்கு தேர்தல் அறிக்கை விடமாட்டோம், ஆட்சி வரைவு தான் விடுவோம் சொல்லி ஆட்சி வரைவை கொடுத்தாரு, அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்பின் மூலியமாக இங்கு இருக்கக்கூடிய சிற்றூர் பொருளாதாரம் அழிந்து போய்விட்டதுன்னு சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் கல்வி முறையை மாற்றி அமைக்கும் சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் ஊழல் செய்தவர்களுடைய சொத்தை எல்லாம் திரும்ப பெறணும் சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் திராவிடம்னா ஒண்ணுமே கிடையாது, நம்மை வைத்து ஏமாற்றி கொண்டு இருக்குன்னு சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் ஆரியம் காலூன்ற விட்டதே திராவிடம் சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. ஆரியம் பின்வாசல் வழியாக நுழைய பார்க்கிறது, இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்கணும்னு சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. இந்தியை எதிர்க்கிறோம் சொல்லி வளர்த்து விட்டதே திராவிடம் சொல்லிட்டாரு, அது இவர்களுக்கு ஆபத்து. இந்தியை தாய்மொழியாக கொண்ட வட மாநிலத்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வந்ததற்கு ஆரியம் தான் காரணம் சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. ஒட்டு மொத்தத்தில் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நம்பாதீங்கன்னு சொன்னார், அது இவர்களுக்கு ஆபத்து. இத்தனை ஆபத்துகளை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக தமிழினத்தின் காப்பரனாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களையும் இவர்கள் ஆபத்தானவர்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள்?
நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல கையில் ஆயுதத்தை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டில் வந்து வன்முறையில் ஈடுபட்டது, இல்லை வங்கியில் கொள்ளையடித்ததா, இல்லை கோயில்களில் கொள்ளையடித்ததா, இல்லை நிலங்களை அபகரித்ததா, இல்லை நீர்நிலைகளை உறிஞ்சி விட்டதா, இல்லை கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போடுறோம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அழித்து ஒழித்ததா, இல்லை தமிழருடைய உரிமையை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு தமிழ்நாட்டு மக்களை பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி ஏமாற்றினோமா, இல்லை சாதி மதத்தை சொல்லி அரசியல் செஞ்சோமா, இல்லை எம் தலைவர்களை எல்லாம் எம் இனத்தின் தலைவராக கருதாமல் அவர்களை சாதிய தலைவராக மாற்றி வைத்து பெரிய வன்முறைகளை எல்லாம் நாங்கள் உருவாக்கி வைத்தோமா? கிடையாது. எந்த தவறு நாம் தமிழர் கட்சி செய்யலை. உண்மையை சொல்லி உண்மையை போராடி மக்களை அரசியல்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல்னா என்ன, வரலாறுனா என்ன, ஏன் தமிழ் தேசியம் வேணும், ஏன் தமிழர்களை மீட்சி உற வேண்டும், ஏன் தமிழினம் வந்து அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஏன் தமிழர்கள் ஆள வேண்டும் என்கிற உண்மையை உறக்க பேசி மக்களிடத்தில் அரசியல்படுத்தி டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அரசியலை நாங்கள் கற்பிக்கிறோம், காமராஜர் சொன்ன அரசியலை கற்பிக்கிறோம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன அரசியலை நாங்கள் கற்பிக்கிறோம், மருதுபாண்டியரோட வீரத்தை கற்பிக்கிறோம், வேலுநாச்சியாரோட வீரத்தை கற்பிக்கிறோம், அழகு முத்துக்கோனோட வீரத்தை கற்பிக்கிறோம், சேர சோழ பாண்டியருடைய வீரத்தை நாங்கள் கற்பிக்கிறோம், தமிழருடைய வரலாற்றை நாங்கள் கற்பிக்கிறோம், தமிழருடைய பெருந்தன்மையை நாங்கள் கற்பிக்கிறோம், தமிழருடைய துரோகத்தை நாங்கள் கற்பிக்கிறோம், தமிழருடைய இதுவரை இழந்த உரிமைகளை நாங்கள் கற்பிக்கிறோம். இப்படி எண்ணற்ற விடயங்களில் நாம் தமிழர் கட்சி ஆகச்சிறந்த கட்சியாக மற்ற கட்சிகளை விட மேன்மையாக விளங்குகிறது. ஆனால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத இவர்கள் அச்சம் கொண்டு நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒன்றும் கிடையாதுங்க. 8.19% வாக்கு பெற்றுடுச்சு. மாநில அங்கீகார கட்சியாக போயிடுச்சு. இனிமே நாம் தமிழர் கட்சியை எந்த அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் அழைப்பு விடணும். அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அந்த இடத்துல இருக்கும்போது காங்கிரஸ் செய்த தவறு, பாஜக செய்த தவறு, திமுக அதிமுக செய்த தவறு எப்படி பாத்திரத்தில் ஈயம் பூசுவானுங்களோ அதுபோல் இவர்கள் செய்த தவறுகளுக்கு இவர்களே ஈயம் பூசி ஒரு காரணத்தால் ஒரு முடிவு எடுப்பானுங்க. இந்த மாதிரி கூட்டத்திலலாம் நாம் தமிழர் கட்சி வந்தது என்றால் உண்மையை உறக்க பேசும், மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கிற அச்சம், அதனின் வெளிப்பாடு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு மனம் இல்லைங்க. ஆபத்தாக இருக்கிறாரு, ஆபத்தாக இருக்கிறார், ஆபத்தாக. உங்களை விட யார் ஆபத்தாக இருக்கிறார்? தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை விட பாஜக காங்கிரஸை விட யார் ஆபத்து? என் இனத்தையே கொன்றளித்த காங்கிரஸை விட நாங்கள் என்ன பெரிய ஆபத்து? தமிழ்நாட்டில் மதத்தின் பேரால் அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை விட நாங்கள் என்ன ஆபத்து? தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து சாராயத்தை கொடுத்து சாதி மத ரீதியாக பிளவுபடுத்தி என் மக்களை அன்றாட திறக்குழியலாக வைத்திருந்த அதிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக விட நாங்கள் என்ன பெரிய ஆபத்து? எந்த விதத்திலையும் நாம் தமிழர் கட்சியை ஒப்பிட்டு பார்க்க முடியாது உங்கள் கட்சியோட. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆபத்தாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை நம்ம வந்து அழிக்க பார்க்கணும். அதுக்கு தான் என்னையே சோதனை விட்டீங்க, சின்னத்தை முடக்குனீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ நெருக்கடி கொடுத்து பார்த்தீங்க. ஆனால் முடியலையே. ஏன்னா மக்கள் தீர்மானிக்கிறாங்கல்ல. மக்கள் சக்தியாக மாறக்கூடிய ஒரு தலைவனை மக்கள் நினைத்தாங்க, இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நீங்கள் மாற முடியல. இன்னைக்கு பல அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசியவர்கள் கூட இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சியோட வாக்கு சதவீதத்தை அந்த கட்சி தன்னுடைய வாக்கு என்று கிளைம் பண்ணிக்க முடியும், உறக்க பேச முடியும்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் முடியும். இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் இந்த ரெண்டு கூட்டணியும் சேராத யாருமே வாக்கு சதவீதத்தில் கடந்த தேர்தலை விட அதிகமாக போகல. எல்லாருமே குறைவாக வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே யோசித்து பாருங்க, 543 தொகுதி இருக்குது. 543 தொகுதியிலையும் 40 தொகுதி தமிழ்நாட்டு தொகுதியை போகும். இது 503 தொகுதியிலையும் போட்டியிட்ட கட்சிகள் வாக்கு சதவீதத்தில் குறைந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வாக்கு சதவீதத்தில் உயர்ந்து இருக்கிறது, இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் சேராமல். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் சக்தியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது, எந்த அளவுக்கு தன் வளர்ச்சி பாதையை நோக்கி மாறிக்கொண்டு இருக்கிறது, இது இவர்களுக்கு ஆபத்து தானே. அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் கடுமையான உழைப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி 8.19% வாக்கு வாங்கியிருக்குது. நாம் தமிழர் கட்சி மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு துணிச்சலாக சொல்ல முடியும், இது என்னோட வாக்கு, என் மக்கள் என்னோட தலைமையை ஏற்று போட்ட வாக்கு, என்னோட கொள்கையை ஏற்று போட்ட வாக்கு, தமிழ் தேசியம் தான் வேணும், சீமான் தான் வேணும், தமிழன் தான் அதிகாரத்திற்கு வரணும் என்கிற நோக்கத்தோடு போட்ட வாக்குன்னு சொல்லி எங்களால் கிளைம் பண்ண முடியும். பாஜகவில் முடியுமா? பாஜகவுடைய 11% சொல்லக்கூடிய அவர்களுடைய வாக்குகளில் 23 தொகுதியில் போட்டியிட்ட அவர்களுடைய வாக்குகளில் அங்கு பாமக வாக்கு இருக்குது, அமமுக வாக்கு இருக்கிறது, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வாக்கு இருக்கிறது, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் வாக்கு இருக்கிறது, ஐஜேகே கட்சியோட வாக்குகள் இருக்கிறது, இன்னும் எண்ணற்ற கட்சிகளுடைய அமைப்புகளுடைய வாக்குகள் அங்கே இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. என்னுடைய வாக்கு மட்டும்தான் என்னால் உரிமை கோர முடியும். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸும் எல்லா கட்சிகளையும் தன்னுடைய வாக்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் வந்து துணிவானவர்கள், அவர்கள் பெரிய ஆட்கள் அப்படின்னு இன்னைக்கு ஊடகம் கட்டமைக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பல அரசியல் திறனாய்வர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அபரிவிதமானது தான், அதாவது பெரிய கட்சிகளுக்கு இது பெரிய ஆபத்து தாங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக பேசுகிறாங்க. அந்த அச்சத்தின் வெளிப்பாடில் இவங்க நாம் தமிழர் கட்சியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல.
அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், நான் கூரைக்குள்ளே இருந்து கூறுறதுனால தானே என் சத்தம் இன்னும் கேட்கல, நான் கோபுரத்தின் மேலே வந்து கூவும்போது ஒரு நாள் நீயே என்னை என் சத்தத்தை கேட்காம ஓடி போகிற பாரு அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி அண்ணன் கோபுரத்துக்கிட்ட நெருங்கிட்டார். இன்றைக்கி அண்ணனோட சத்தம் இவர்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுத்து இருக்கிறது. அதுக்கு தான் இன்னும் சத்தமே விடலை. இன்னும் அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு செய்தியாளர் சந்திப்பில் இன்னும் பங்கெடுக்கலை, தன்னோட வாதம் என்னங்கிறத முன்வைக்கலை, இதுவரை அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு என்ன பதிலுங்கிறத இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலை. அதற்கு முன்னாடி இவர்களுக்கு கதறாங்க. அப்படின்னா உறுதியாக தமிழ் தேசியம் இந்த மண்ணில் ஒரு நாள் மலரும் பொழுது இவர்கள் அனைவருமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்வானுங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? நம்ம செய்த தவறு பாவங்கள் அப்படி. இந்த மக்களுக்கு நம் எண்ணற்ற திட்டங்கள் ஏராளமாக நாம் தவறுகள் செய்திருக்கிறோம். இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் சட்டத்தின் முன் நிறுத்தினால், ஒருவேளை இவர்கள் செய்த ஊழலை எல்லாம், இவர் செய்த துரோகத்தை எல்லாம் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தினால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி அனைவருமே இரவு தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல் உருவாகும் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வந்துச்சுன்னா. எவ்வளவு சிக்கலுங்க. ஒரு கட்சி மக்களை வாக்கு கேட்டு நாங்கள் இந்த நல்லதை செய்கிறோம், இந்த தவறுகள் நடந்திருக்கிறது, அதை நாங்கள் சரி பண்ண போகிறோம், வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஜனநாயக சக்தியாக வர்றவங்க திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்கள் எல்லாரும் எப்படி மக்கள் சக்தியாக நீ மாறி இருக்கிறாங்களோ அதுபோல் நாங்களும் மாறணும்னு ஒரு விருப்பம் தானேங்க. அதில் என்னங்க சிக்கல் இருக்குது? இதுக்கு போய் ஒரு கட்சி ஆபத்தான கட்சி வரக்கூடாது, வளரக்கூடாது, தவறான முன்னுதாரணத்தை காட்டுறாரு. பத்திரிகையாளர் மணி வந்து 2021 தேர்தல் அப்போ ஒரு கருத்து பதிவு செய்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சரியாக இருப்பதற்கு சீமான் ஒரு முக்கிய காரணம்னு. அப்போ நிறையா அதை கேட்டால் எப்படி அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், வேலைவாய்ப்பு கிடையாது, தமிழர்களோட நிலத்தில் எவ்வளோ தூரம் வட மாநிலத்தோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது, நம்மளுடைய அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பிற மாநிலத்தவர்கிட்ட போய்கிட்டு இருக்குது, எவ்வளவோ இங்கே இன்னல்கள் வந்துக்கிட்டு இருக்குது, வறுமை அதிகமாகிட்டு இருக்கிறது, கொள்ளை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து ஒரு 100 இளைஞர் ஒரு குழு ஆரம்பித்து, ஒரு அமைப்பை ஆரம்பித்து, கையில் ஒரு வன்முறையை எடுத்துக்கொண்டு, ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் தவறான வழிமுறையில் போனாங்க அப்படின்னா இந்த நாடு எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஆனால் அவர்களை அப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அரசியல் படுத்தி, இதுதான் அரசியல், நம்ம இந்த பாதையில் தான் நம்ம போகணும், நமக்கு முன்னோர்கள் எடுத்து வைத்த அந்த ஆயுத போராட்டங்கிறதையே முடிவுக்கு வந்து விட்டது, அதனுடையிருந்து மிச்சம் எடுத்து நாம் இப்போ அறிவாயுத அரசியல் நம்ம போயிட்டு இருக்கோம், அரசியல் தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பக்குவப்படுத்தி ஒவ்வொரு இளைஞரையும் அரசியல் ரீதியாக என்ன நீ நம்பு, என் தத்துவத்தை நம்பு, என் பின்னாடி அதிகாரத்தை கொடு, உன்னுடைய ஏழ்மை, உன்னுடைய வேலைவாய்ப்பு, உன்னுடைய உரிமை, உன்னுடைய வடமாநிலத்தவருடைய ஆக்கிரமிப்பு, இவை அனைத்தையும் நான் சரி செய்து காட்டுறேன்னு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சொல்லுது. அதை நம்பி இன்னைக்கு இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு அமைப்பு இல்லைன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு 1000 பேரை யோசித்து பாருங்கள், கையில் வன்முறை எடுத்தாலும் என்ன நடக்கும்னு. அப்படி இளைஞர்களை நல்வலுப்படுத்தி இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் இயக்கம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் மோடி வந்து பேசுகிறாருங்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக. அப்போ அவர் வன்முறையை தூண்டலை, அவர் தவறான முன்னுதாரணம் காட்டலையா? அதை விடவா நாம் தமிழர் கட்சி இங்கே செய்து? நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட்டு மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றதுக்கு நேரடி எதிரிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவருடைய பேரையும் பயன்படுத்த முடியாமல் தன்னோட கூட்டணி கட்சிகள்கிட்ட சீமானை எதிர்த்து பேசு, சீமானுடைய வளர்ச்சியை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவித்து கொண்டே வாங்க என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இந்த கட்சிகள் மாறி இருப்பது அவருடைய வெளிப்படையான அச்சத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தி இருக்கிறது. கூடிய விரைவில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய களம் இங்கே அமையத்தான் போகிறது. அதற்கான சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்கப் போவது, தமிழன் அதிகாரத்திற்கு வரப்போவது, ஆபத்து என்று சொன்னவர்கள் அனைவருக்கும் ஆபத்தாக அமையப்போவது, இது எல்லாம் நடந்துதான் தீரும். அது காலத்தினுடைய கட்டாயம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. முடிந்தால் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்காதீங்க.